ஆப்பர்ச்சுனிட்டி. பொதுவாக எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு. கிடைச்ச அந்த வாய்ப்பை சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டா உண்மையிலேயே அவங்க தான் புத்திசாலி. அப்படி இல்லைனா Yeah, I'm from Chennai only, ma'am. Yes, of course. Yes. Yeah, sure, ma'am. Definitely, ma'am. Definitely. Thank you. Have a great day. கௌதம், சாரிடா, ஃபோன் பேசிகிட்டு இருக்கியா? இல்லை, பேசி முடிச்சாச்சு. சாப்பிட தான் கூப்பிட்டேன், சாப்பிடலாமா? போகலாண்ணா. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். சொல்கிறா. அண்ணா, எனக்கு வேலை ஓகே ஆகிடுச்சு. அடுத்த வாரம் பெங்களூரில் ஜாயினிங்கு. மாதம் 65,000 சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வீண் போகலை. ரொம்ப பெருமையாக இருக்குடா. சொல்லு மச்சான். இதோ எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் இருக்கேன். சரி வா. ஓகே. மச்சான். ஹாய்டா மச்சான், ஒரு குட் நியூஸ்டா. சொல்லு. அண்ணாக்கு மேரேஜ்டா. இந்த இன்விடேஷன் கண்டிப்பாக வந்துடு. சூப்பர்டா. அப்புறம் எப்படி போகுது லைஃப்லாம்? ஏதோ போகுதுடா. உனக்கு என்னப்பா, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற, ஜாலியாக இருப்ப. நீயுமாடா? இல்லைடா, இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறியே, அதுக்கு சொன்னேன். 10 பைசா பிரோஜனம்டா. அதனால் ஏன்டா அப்படி சொல்கிற? இதனால யார்கிட்டையும் கை கட்டி நிற்கணும் அவசியம் இல்லையே. ஆமாம், பொல்லாத பிஸ்னஸ். ஏன்டா பிடிக்கலையா? ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னடா? எங்கள் அண்ணனுக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் பேச்சை கேட்கலேன்னு எங்கள் அண்ணனுக்கு என் மேலே கோவம். புரியலையே. அண்ணா, எனக்கு வேலை ஓகே ஆகிடுச்சு. அடுத்த வாரம் பெங்களூரில் ஜாயினிங்கு. மாதம் 65,000 சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வீண் போகலை. ரொம்ப பெருமையாக இருக்குடா. ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. அடுத்த வாரம் எலெக்ஷனு. சரி, அதுக்கு என்னப்போ? இல்லை, ஓட்டு போடணும். போட்டால் போயிடுச்சு. இல்லைண்ணா, அன்றைக்கி தான் எனக்கு பெங்களூரில் ஜாயினிங்கு. எப்படி என்னால் ஓட்டு போட முடியும்? ஆமாம்ல. சரி விடு, வேலை தான் நமக்கு முக்கியம். எலெக்ஷன்லாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இல்லைண்ணா, எனக்கு இருக்கிற ரைட்ஸை என்னால் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ணுங்கிற? நான் கண்டிப்பாக ஓட் போட்டாகணும்ண்ணா. அப்போ அந்த வேலை நான் வேறு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கிறேண்ணா. நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குடா. இதை போய் ஓட போகிற நீ? அண்ணா, இதை விட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்ண்ணா. ஆனால் இந்த ஓட்டு போடலைண்ணா அடுத்த 5 வருஷம் கழிச்சு தானே போட முடியும். எவ்வளவோ எலெக்ஷன் இருக்குது. அடுத்த 2 வருஷத்தில் லோக்கல் எலெக்ஷன் வரப்போகுது. கிடைச்ச இந்த வாய்ப்பை நீ தவறோட போறியா? சரிண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நல்லது. இப்போயாவது உனக்கு புரிஞ்சுது? நான் சொன்னது இந்த எலெக்ஷனை ஓட்டு போடுறது இல்லைண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுறது கூட ஒரு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி தான். என்னடா சொல்கிற? ஆமாண்ணா, நம்ம நாட்டோட தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே இருக்குது. சரி, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் உட்கார பேசலாம். எலெக்ஷனுக்காக கிடைச்ச வேலையை விட்டுட்டு ஓட்டு போட்டேன்னு சொன்னால் உனக்கு யாரும் மெடல் கொடுக்க போகிறது கிடையாது. இவ்வளோ ஏன்
கவர்மெண்ட்டுக்காக தான் நீ ஓட்டு போடணும்னு சொல்கிற. நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக உனக்கு அந்த கவர்மெண்ட் வேலை கூட கிடைக்காது. நான் மெடலுக்காகவோ இல்லை கவர்மெண்ட் வேலைக்காகவோ இந்த ஓட்டை போடலை. பின்ன வேறு எதுக்கு? என்னோட உரிமைக்காக, ஜனநாயக கடமைக்காக. போடாம். சாரி, என் பொறுமை நீ ரொம்ப சொதிக்கிற. நான் இந்த நாட்டோட குடிமகன்றதுக்கான அடையாளமே நான் போடுற இந்த ஒத்த ஓட்டில் தானே இருக்குது. ப்ளீஸ்ண்ணா. ஏன்பா, நீ போடுற இந்த ஒத்த ஓட்டால் நாட்டோட மொத்த தலையெழுத்து மாறிட போகுதுன்னு நினைக்கிறியா? ஏன் மாறாது? கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக மாறவே மாறாது. உன்னோட தலையை தான் மாறும். உனக்கு என்ன தெரியும்? ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த தான் தெரியும். சும்மா எலெக்ஷன் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க. ஒவ்வொரு தனி மனுஷனோட ஓட்டும் ரொம்ப முக்கியமானது. அப்படி தான் நான் நம்புகிறேன். அப்போ கண்டிப்பாக ஓட்டு தான் முக்கியம் இல்லை? ஆமாம். அப்போ இந்த வேலையில் நீ சேர மாட்ட. இதை விட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ண்ணா. அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்பா. ஒரு நிமிஷம், நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிற? நான் சொல்கிற கட்சிக்கு ஓட்டு போடு. ரெஜிஸ்டர்ட் ஹியர். நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். அப்போ இதில் கூட நீ என் பேச்சை கேட்க மாட்ட. இப்படி அடுத்தவங்க பேச்சு கேட்டு செயல்படுறதுனால தான் சுய புத்தியே இல்லாமல் போயிடுச்சு. சொல் புத்தி தான் இருக்குது. நான் சுய புத்தியோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். காசில் எதுவும் வாங்கலல்ல. அப்படி ஏதாச்சும் வாங்கியிருந்தா கோவில் உண்டியில் போட்டுருங்க. இது தாண்டா நடந்தது. இட்லாமாடா பேசாமல் இருப்பாங்க. செல்ஃபிஷ்டா அவங்க அண்ணன். டேய், என்னதான் இருந்தாலும் அவரோட அண்ணன் வயசில் ரொம்ப பெரியவர். அவர் பேச்சு கேட்காம போனது என்னோட தப்பு தான். விட்டு கொடுக்க மாட்டியே? அப்படிலாம் இல்லைடா. நான் நல்லா இருக்கணும் தானே அவர் அப்படி பேசினார். இப்படி ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டே 2 பேரும் பேசாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியுமா? சரி விடுறா மச்சான், எல்லாம் சரியிடும் நம்பலாம். சரி பார்ப்போம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஹலோ. ஹலோ, இது ஜிஎஸ் டூரிசம் அண்ட் ட்ராவல்ஸ் தானே? ஆமாங்க. நீங்கள்? என் ஃப்ரெண்டு உங்கள் நம்பர் கொடுத்தான். நெக்ஸ்ட் வீக்கு நாங்கள் பசங்களாம் சேர்ந்து வயநாடு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. மொத்தம் எத்தனை பேர்? எங்களுக்கு 7 சீட்டர் கரெக்டாக இருக்கும் ஜி. சரி, நீங்கள் ஆஃபீஸ் வாங்க, நம்ம நேரில் பேசிக்கலாம். ஜி, பேமெண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? கௌதம், ஒரு நிமிஷம். காலில் பிஸியாக இருக்கியோ? ப்ரோ, ஒரு 10 நிமிஷம் நானே கூப்பிட்றேன் ப்ரோ. ஏதாவது முக்கியமான காலப்பா? இல்லைண்ணா, கஸ்டமர் கால் தான், அப்புறமா பேசிக்கலாம். என் மேலே ஏதாவது கோமா இருக்கேப்பா? அப்படிலாம் இல்லைண்ணா, நான் தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டேன். நீ பண்ணதாண்டா கரெக்டு. ஏன்னா நானும் சுயநலமாக தாண்டா பேசிட்டேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட சுயநலமே யோசிக்காம பொதுவாக யோசிச்ச பார்த்தியா? அதான்டா. அண்ணா, என் மேலே உங்களுக்கு எதுவும் கோவம்லாம் இல்லைல்ல? எப்படி திடீர்னு என்கிட்ட பேசுகிறீங்க? அண்ணா, ஒரு நிமிஷம். அன்னைக்கு யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டிங்களே, சொல்லட்டா? வேணாம், தேவையில்லை. ஏன்?
ஏன்னா அது உன்னோட ப்ரைவசி, உன்னோட மட்டும்தான் நீ வச்சுக்கணும். ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது. அப்பாடா, எப்படியோ அண்ணன் ஒரு வேளை பேசிட்டார்.